அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பட் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இது செய்கிறதுக்கு எப்பவும் போல் தான் வந்துட்டு சப்பாத்திக்கு நம்ம கோதுமை மாவு எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி மாவு எடுத்துகிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் போல் மாவு எடுத்திருக்கேன். அதாவது நான் இன்றைக்கி 3 பேருக்கு செய்கிறேன். ஸோ 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இது கூட உப்பு முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா ஒரு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு மாவு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம இந்த ரெசிபி செஞ்சு வரும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர் போல் ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறி வரட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதாவது 2 உருளைக்கிழங்கு நான் தோலை சீவி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடிக்கடி ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா, உங்கள்கிட்ட எந்த ஒரு மசாலா இருக்குதோ, இல்லைன்னா கரம் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக தான், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்திக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தியில் மாவு பேசும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்ப ஒரு நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இந்த ஸ்டஃபிங் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1/2 ஹவரில் மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. நான் இந்த மாதிரி சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். மேலே ஒரு 2-3 சப்பாத்தியில் மட்டும் லைட்டாக மல்லி இலை தூவி நான் தேய்ச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடாதீங்க. மீடியமாக இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்குவோம். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறையவே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியிலலாம் உங்களுக்கு வராது. இந்த ஸ்டஃபிங் வைக்கிறனால தான் சப்பாத்தியை ரொம்ப நைஸாக தேய்க்காமல் கொஞ்சமாக லைட்டாக திக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஸ்டஃபிங் முடிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு பரப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறமா லைட்டாக கையில் 2 விரலில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வச்சுருக்கிற சப்பாத்தி நல்லாவே ஒட்டி வந்துருங்க. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இதை போட்டுருங்க. இந்த மாதிரி 2 சப்பாத்தியை ஒன்றா ப்ரெஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். உடனே பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம சேர்த்திடலாம். ஆயில் இதுக்கு நிறைய சேர்த்து ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணலாங்க. பட் நான் எப்போவுமே குக்கிங்க்கு ஆயில் அளவாக தான் சேர்த்துப்பேன். ஸோ ஆயில் அளவாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து 2 சைடு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 பக்கமே நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒன்று. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருங்க. எனக்கு 4 பீஸ் வந்துச்சுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி நமக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி ப்ளஸ் நம்ம ஸ்டஃபிங்கும் வச்சுருக்கறனால இது ஒரு பீஸே பார்த்திங்கன்னா 3 சப்பாத்திக்கு சமமாகுங்க. ஸோ இது ஒரு பீஸ் சாப்பிட்டிங்கனாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் சேர்த்து தாங்க சாப்பிட்டாங்க. ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.